அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் இருந்து திருச்சி புறப்பட்டிருக்கிறார் தவேக தலைவர் விஜய். இன்று தனது தேர்தல் சுற்றுப்பயணத்தை திருச்சியில் தொடங்கும் நிலையில் நீலாங்கரை இல்லத்தில் இருந்து சென்னை விமான நிலையம் நோக்கி அவர் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம், முழு விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். இன்றைய தினம் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து தனது முதல் அரசியல் சுற்றுப்பயணத்தின் பிரச்சாரத்தை தொடங்கி வைத்து அங்குள்ள மக்களை சந்தித்து தேர்தல் பரப்புரையை மேற்கொள்கிறார். இந்த நிலையில்தான் தற்பொழுது சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து தற்பொழுது சென்னை விமான நிலையத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் புறப்பட்டு சென்றிருக்கிறார். சென்னை விமானத்திலிருந்து தனி விமானம் மூலியமாக அவர் திருச்சி செல்ல இருக்கிறார். காலை முதலே திருச்சி விமான நிலையத்தில் தொண்டர்கள் விஜய் வருகைக்காக நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய நிலையில தற்போது சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் புறப்பட்டு சென்றிருக்கிறார். இன்று காலை 10:35 மணி அளவுல திருச்சி மரக்கடையில் எம்ஜிஆர் சிலை அருகே நடைபெற இருக்கக்கூடிய கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பேச இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களிலும் இன்றைய தினம் நடைபெறும் பிரச்சார கூட்டத்திலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்கிறார். குறிப்பாக இன்று தொடங்கி டிசம்பர் 20 வரை ஒவ்வொரு மாவட்டங்களாக அவர் தனது தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறார். முதற்கட்டமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்காக சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து தற்போது சென்னை விமான நிலையம் புறப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே காவல்துறை பல்வேறு நிபந்தனைகளை வழங்கியிருக்கிறது. அதே போல இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஏற்கனவே பொய் வாக்குறுதி தந்து மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் என திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில முதல் முறையாக பொதுமக்களை சந்தித்து விஜய் என்ன பேச போகிறார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்திருக்கிறது. தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் தேர்தல் பரப்புரையை மேற்கொள்வதற்காக சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். இன்றைய தினம் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து தனது அரசியல் சுற்றுப்பயணத்தின் முதல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி அங்குள்ள மக்களை சந்தித்து தேர்தல் பரப்புரையை மேற்கொள்வதற்காக சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்.